சுபகிருத்து சுபமாப்னோதி பாபகிருத்து பாபமஸ்னுதே. நல்லது பண்ணால் நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது வந்து சேரும். யாரையாவது உபதிரவப்படுத்தினோன்னா அடுத்தது நமக்கு கஷ்டம் வரும். யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்பு தானாக வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறா. இவன் அயோக்கியன், துஷ்டன். அதனால் என்ன தண்டனை ஏன் தெய்வம் கொடுக்கறது அப்படின்னு, எத்தனை தண்டேன சுத்தியதி, அப்போ தான் சுத்தி அடைவான். சுத்தி அடைவான். எங்கே அவனுக்கு சுத்தி அடைய போகிறான் அவன்? ஏன் அப்படின்ன, அவன் அந்த தண்டனையை அனுபவிக்கும் பொழுது எதுக்காக அனுபவிக்கிறவன் கூட அவனுக்கு தெரியாது. பூர்வ ஜென்மாவில் பண்ண பாவம் இந்த ஜென்மாவில் தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஏன் அனுபவிக்கிறேங்கிறது கூட தெரியாது. ஐயோ பாவம், அவன் எங்கே சுத்தி அடையிறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பா. அது பூர்வ ஜென்மாவில் பண்ண பாபத்துக்காக இப்போது இவன் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு வச்சுப்போமே. பூர்வ ஜென்மாவில் என்ன பாபம் பண்ணாங்கிறத தெரிஞ்சுட்டு தான் சுத்தி அடையணுங்கிற அவசியம் இல்லை. வாங்குகிற அடிக்கு அகங்காரம் மமகாரம் குறையும். சுத்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு தான் ஒவ்வொரு அடியுமே, ஒவ்வொரு கஷ்டமுமே, ஒவ்வொரு துக்கமுமே நம்ம சுத்தி அடைகிறதுக்கான ஏதோ ஒரு விதமான வாய்ப்பு தான். நம்ம உபயோகப்படுத்திக்கலன்னா அது நம்ம மேலே தான் தப்பாயிடும். அது பூர்வ ஜென்மாவில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுதான் இவன் வந்து இப்போ திருத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. தெரியாத இருக்கிறது நல்லது. ஏன்னா தெரிஞ்சால் அது எப்படி தப்பு இல்லைன்னு தெய்வத்துக்கிட்ட வாதாடின்னு தான் இருப்பான். ஆமாம், நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சாதிக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவானே தவிர தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அவன் தப்பை ஒத்துண்டுருவான்லாம் சொல்லிட முடியாது. அதனால என்னென்ன கேட்கலாம், கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன்டா, என்ன நீ இந்த தப்பு பண்ண அப்படின்னு தானே கோர்ட்டே சொல்கிறது. திடீர்னு ஒருத்தனை போய் பலார்னா அறையலாமா? கேட்டேன்னா ஒரு மாதம் முன்னாடி அந்த தப்பு பண்ணேன் அதனால் அரைஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லாமல் அறையலாமா? அப்படின்னு அறையக்கூடாது தான். திடீர்னு காரணம் சொல்லாமல் தண்டனை கொடுக்கக்கூடாது தான். யார் கொடுக்கக்கூடாதுன்னு, யார் வந்து தப்பாக தண்டனை கொடுத்து விடலாமோ அவள் தான் காரணம் காட்டாமல் தண்டனை கொடுக்கக்கூடாது. புரியுறதா? தப்பாக தண்டனை கொடுக்க யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, ஹியூமன் இஸ் டு எர், தப்பாக தண்டனை கொடுக்க யாருக்கு வாய்ப்பு இருக்கோ அவள் தான் காரணம் காட்டாத தண்டனை கொடுக்கக்கூடாது. எவன் ஒருவன் எக்காரணத்தை கொண்டும் தப்பாகவே தண்டனை கொடுக்க மாட்டானோ, அவன் தண்டனை கொடுத்தா அது ரைட்டாக தான் இருக்குமோ, அந்த இடத்துல அவன் வந்து காரணத்தை காட்டி தண்டனை கொடுத்தா என்ன, காரணத்தை காட்டாமல் தண்டனை கொடுத்தா என்ன, எப்படி தண்டனை கொடுத்தா என்ன, அந்த தண்டனை நம்ம வரும்பொழுது ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் திருந்தனம் அப்படின்னு அகங்கார மமகாரங்களை குறைச்சுண்டு திருந்த வேண்டியது தான்.